வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். வெல்கம் டு மை சேனல். குழந்தைங்களுக்கு வர்ற காய்ச்சல் சம்மந்தமாக பல வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டோம். இருந்தாலும் பல பெற்றோர்களுக்கு இது சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்தால் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 விஷயங்களை சொல்ல போகிறேன். இந்த 10 விஷயமே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமைக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போட்ட மெடிக்கல் சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்தால் ஃபஸ்ட்டு பதட்டப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. காய்ச்சல் அப்படிங்கிறது நம்மளோட உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நடக்கிற ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா 100 டிகிரிக்கு மேலே இருந்தால் மட்டும் பேராசிட்டமால் கொடுங்க, இல்லாட்டி கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்திருப்பேன். இதுவுமே கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியமெல்லாம் கிடையாது. பை சான்ஸ் குழந்தைக்கு பேராசிட்டமால் கொடுத்தாச்சு, ஒரு 3 hours 4 ஹவர்ஸில் திரும்பி ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக மருந்து கொடுக்கலாமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். நியாயப்படி நான் என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்வேன்னா, குறைந்தபட்சம் 2 டோஸ்க்கு நடுவில் 6 மணி நேரம் டைமாவது இருக்கணும். ஸோ 4 மணி நேரத்தில் வந்துருச்சுன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருந்து கொடுங்க. இந்த 2 மணி நேரத்தில் ஓரளவு மைல்டு ஃபீவர் இருக்குது அப்படின்னா அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் வந்துடாது. மூணாவது, பேராசிட்டமால் இல்லாமல் மற்ற மருந்துகள்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். பேராசிட்டமால் தான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணி ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு சேஃபு அப்படின்னு ப்ரூவ் பண்ண மருந்து. இது இல்லாமல் இபுப்ரூஃபன், மெஃபினமிக் ஆசிட் இந்த மாதிரியெல்லாம் மருந்துகள் இருக்குது. இதிலெல்லாம் இந்த பேராசிட்டமால் மருந்தோட சைடு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் அந்த காலத்துலலாம் குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா ஆஸ்பிரின் அப்படிங்கிற மருந்து கொடுப்பாங்க. இதே காலகட்டத்தில் பல குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் லிவர் பாதிப்பு வந்து, மூளை பாதிப்பு வந்தெல்லாம் அட்மிஷன் ஆனாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆஸ்பிரின் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஆஸ்பிரின் யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மருந்து ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டாக்டரோட ஒப்பீனியன் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது மருந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது பேராசிட்டமால் மருந்தோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு ஃபீவர் மருந்து தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நாலாவது, ரொம்ப கான்ட்ரவர்சியலான டாப்பிக்கு, காய்ச்சல் இருந்தது அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்பஞ்சிங், அதாவது ஈரத்துணியை வச்சு உடம்பெல்லாம் தொடச்சுடலாமா அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்பாங்க. இதை ஏன் கான்ட்ரவர்சியல் அப்படின்னு சொன்னேன்னா, பெரும்பாலான வெளிநாடு ரெக்கமெண்டேஷன் படி குழந்தைங்களுக்கு இந்த டெப்பிட் ஸ்பஞ்சிங் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. இது குழந்தைங்களுக்கு யூஸும் ஆக போகிறது கிடையாது. இதனால குழந்தைங்களுக்கு இன்னுமே டிஸ்கம்ஃபர்ட் ஜாஸ்தியாக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் ஃபீவர் வீடியோலே கிளியராக சொல்லியிருப்பேன். ஃபீவர் அப்படிங்கிறது உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷனை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக உடம்பு என்ன பண்ணுன்னா தன்னோட சூட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணி வச்சுக்கும். இதை பண்ணுறது பிரெயின் தான். பிரெயின் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் மாறுதல்களை பண்ணி உடம்பு சூட்டை அதிகம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பேராசிட்டமால் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உருவாகாமல் கெமிக்கல்ஸை கம்மி பண்ணி ஃபீவரை கம்மி பண்ணிடுது. இதுதான் பேராசிட்டமாலோட மெக்கானிசம். பட் இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈரத்துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்றீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ் அப்படியே தான் இருக்கும், ஆனால் வெளியே மட்டும் டெம்பரேச்சர் கம்மியான மாதிரி இருக்கும். உடனே பிரெயின் என்ன பண்ணுன்னா, டெம்பரேச்சர் கம்மியாயிருச்சு, நம்ம செட் பண்ணி வச்சா அந்த அதிகமான டெம்பரேச்சர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னுமே சூடு உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணும், திருப்பி அந்த அதிகமான டெம்பரேச்சர் கொண்டு வர்றதுக்கு. இதனால என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு நடுக்கம் வரும், உடம்புல இன்னும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி செலவாகி அதுக்கப்புறம் தான் அந்த சூடு உருவாக்க முடியும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக நல்லது கிடையாது தான். நம்ம ஊர் ரெக்கமெண்டேஷன் ஐஏபி, இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டெப்பிட் ஸ்பாஞ்சிங் ஸ்டாண்ட் அலோன் ட்ரீட்மெண்ட், அதாவது இது மட்டுமே ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வேணும்னா பேராசிட்டமால் கொடுத்ததுக்கப்புறம் அதுவே ஃபீவரை கம்மி பண்ணும், அதை கொஞ்சம் சீக்கிரம் கம்மி பண்ணுறதுக்கு வேணும்னா நம்ம வந்து இந்த டெப்பிட் ஸ்பாஞ்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஃபீவர் மருந்து கொடுத்தாலே கிட்டத்தட்ட எல்லா குழந்தைங்களுக்குமே ஃபீவர் கம்மியாயிரும். இந்த டெப்பிட் ஸ்பஞ்சிங், அதாவது ஈரத்துணி வச்சு தொடச்சி விட்றது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். பை சான்ஸ் குழந்தைங்களுக்கு ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 104 105 இந்த ரேஞ்செல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்க வேண்டியது இருக்கும். அது வரைக்கும் ஃபீவர் மருந்து கொடுத்துட்டு ஃபீவர் கொஞ்சம் சீக்கிரம் கம்மியாகிறதுக்கும் குழந்தையோட கம்ஃபர்ட்டுக்காகவும் இந்த டெப்பிட் ஸ்பஞ்சிங் அப்படிங்கிறது பண்ணலாம். மைல்டான ஃபீவருக்கெல்லாம் கண்டிப்பாக வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். 5வது முக்கியமான விஷயம், இதை பற்றி தனியாக வீடியோ போட போகிறேன்.
குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னா உடனடியாக ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட வேண்டாம். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, போன தடவை ஃபீவர் வந்திருக்கும், அதுக்கு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக் தான் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த தடவை ஃபீவர் வரும்போதும் நாளாக ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவாங்க. இது முற்றிலும் தவறு. 100 குழந்தைகளுக்கு நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு குழந்தைக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீதி 99 குழந்தைங்களுக்கும் அந்த ஆன்டிபயோட்டிக்கோட சைடு எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் மிச்சம். இந்த மருந்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி நான் அந்த ஆன்டிபயோட்டிக் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது, நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, இந்த வேக்சினேஷன் தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ஃபீவர் வருது எங்கள் டாக்டர், அதுக்கு ஃபீவர் இருந்தாலும் இல்லாட்டி மருந்து கொடுக்கணுமா, இல்லை ஃபீவர் இருந்தால் கண்டிப்பாக மருந்து கொடுத்தே தான் ஆகணுமா, இந்த மாதிரிலாம் டவுட் இருக்குது. பேசிக்கலி இந்த தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் குழந்தைக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும், ஃபீவர் இருக்கலாம். குழந்தையோடைய டிஸ்கம்ஃபர்ட், அதாவது சிரமத்தை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பேராசிட்டமாலை கொடுக்குறோம். குழந்தை பாட்டுக்கு நல்லா இருக்காங்க, ஃபீடிங் நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபீவர் மைல்டாக இருக்குது இல்லாட்டி ஃபீவரே இல்லை, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மருந்து கொடுத்தே ஆகணும்னு ஒன்றும் கிடையாது. ஈவன் குழந்தைங்களுக்கு ஃபீவர் நல்லாவே இருக்குது, இருந்தாலும் மருந்து கொடுக்காமே நான் சமாளிச்சுக்கோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் மருந்து கொடுக்காமே இருந்துக்கலாம். பட் நான் என்னோட பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவேன்னா, 2 days மருந்து கொடுக்கறது தப்பே கிடையாது. ஃபீவர் இல்லைனாலுமே குழந்தைங்களுக்கு அந்த பெயினை இது சரி பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது, இன்ஃபெக்ஷன் காரணமாக இல்லாட்டி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அதனால ஃபீவர் வருதுன்னா 6 hours ஒன்ஸ் கொடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஃபீவர் இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லாட்டி கொடுக்க வேணாம்னு சொல்லுவேன். இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் 6 hours ஒன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஃபீவர் எந்த திசையை நோக்கி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஃபீவர் கம்மியாகுதா, ஜாஸ்தி ஆகுதா, சரியாயிட்டு வருதா இல்லையா, ஒன்றுமே நம்மளுக்கு புரியாது. அதனால தான் நான் இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்வேன். பட் தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் வர்ற ஃபீவர் கண்டிப்பாக ஒரு 2 days இருந்துக்கிட்டே இருக்கும். எதனால வருதுன்னு தெரியும். இந்த காரணங்களால ஒரு 2 daysக்கு 6 hours ஒன்ஸ் கொடுக்கறது தப்பு கிடையாதுன்னு சொல்லுவேன். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது. 7வது விஷயம், குழந்தைக்கு ஃபீவர் இருக்கும்போது கண்டிப்பாக சரியாக சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தைக்கு பசி இருக்காது. இதை பற்றியும் டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் ஃபீவர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்கும்போது என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, ரெகுலராக சாப்பிட்றதுல ஒரு பாதி அளவுக்கு சாப்பிட்டாலே மோர் தென் சஃபிஷியன்ட். அவங்களுடைய டெய்லி உடல் தேவை, அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட், இந்த இதுக்கு தேவையான எனர்ஜி மட்டும் இருந்தால் போதும். குழந்தை உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் பயங்கரமாக கொழுன்னு வெயிட் போடுற அளவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ உணவு பொறுத்த வரைக்கும் லைட்டான உணவு கொடுத்துக்கோங்க, கம்மியாக கொடுத்துக்கோங்க, அதுதான் ஜீரணமாகும். நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது ஜீரணமாக வாந்தி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 8வது விஷயம், ஹைட்ரேஷன். ஃபீவர் இருக்கும்போது உடம்புலேருந்து நிறையா நீர் சத்து வேஸ்ட்டாக போகும். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிற தாய்மார்களாக இருந்தால் தாராளமாக பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அடிக்கடிக்கு ஆஃபர் பண்ணலாம். ஃபீவர் இருக்கும்போது ஜூஸ் எல்லாம் கொடுக்கலாமாங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஃபீவர் இருக்கும்போது ஜூஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரெக்கமெண்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜூஸை அவாய்ட் பண்ணிவிட்டு கஞ்சி மாதிரி ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா நீர் சத்தும் மெயின்டைன் ஆகிக்கும், அதுலேருந்து கிடைக்கிற கேலரிஸும் குழந்தைங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்த முக்கியமான விஷயம், எல்லா பேரண்ட்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. குழந்தைங்களுக்கு ஒரு தடவை ஃபீவர் அதுக்கப்புறம் சரியாகும் போது ஒரு 2 days 3 days இருக்குது, அதுக்கப்புறம் சரியாயிருச்சுன்னா திருப்பி பழைய நிலைமைக்கு ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு ஒரு 1 week வரைக்கும் கூட ஆயிடலாம். இந்த டைம் பீரியடில் சரியாக உணவு எடுத்துக்காத காரணத்தினால உடம்போட எனர்ஜி நீட் ஜாஸ்தியாக இருக்கிற காரணத்தினால குழந்தைங்க கொஞ்சம் வெயிட் கம்மியாவாங்க. இதை நினச்சி ரொம்ப கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி லூஸான வெயிட்டை குழந்தைங்க ஃபீவர் சரியானதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு பழைய வெயிட்டுக்கு பிக்கப் ஆகி வந்துடுவாங்க. அவங்களுடைய நார்மல் பாடி வெயிட் எதுவோ அது கண்டிப்பாக வந்துடும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யாராவது வெயிட் கம்மி பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நல்லா டயட்லாம் இருந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வெயிட் கம்மி பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் டயட்டு, உங்களோட நார்மல் ரொட்டீன் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதே பழைய வெயிட் உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம உடம்பு நம்ம பேஸ்லைன் வெயிட், பேஸ்லைன் கண்டிஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம். அந்த கண்டிஷனுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணி அந்த வெயிட் கொண்டு வந்துடும். ஸோ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். 10வது முக்கியமான விஷயம், ஃபீவர் வந்துச்சுன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரலாம். இதை பற்றியும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட போகிறேன். இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு ஃபீவர் ஃபிட்ஸ் வருது அப்படின்னா ரொம்ப பதட்டப்பட வேண்டாம். போட்டு குழந்தைய ஆட்டுறது, குளுக்கிறது இதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டைமில் குழந்தைய நல்ல ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் ஒரு சைடில் படுக்க வைக்கணும். ஒரு கழிச்சு படுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லெஃப்ட் சைட்லையோ ரைட் சைட்லையோ
இதுதான் நீங்கள் ஃபீவர் வந்து ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு முதல் உதவி. குழந்தைங்களுக்கு வாயில் தண்ணி ஊற்றுறது, வாய்க்குள்ளே கை விடுறது, இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், 10 முக்கியமான டிப்ஸ் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.